இந்த உலகத்தில் எல்லாரும் காதலை தேடுகிறார்கள். ஆனால் உண்மையில் எத்தனை பேருக்கு காதல் கிடைக்கிறது? கிடைத்தாலும் அது நிலைக்கிறதா அல்லது நம்மை உடைத்துவிட்டு போகிறதா? ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். நீ யாரையாவது காதலித்த போது உன் மதிப்பை இழந்ததுண்டா? உன் நேரத்தை, உன் அமைதியை, உன் சுயமரியாதையை எல்லாம் கொடுத்து வைத்து இதுதான் காதல் என்று நம்பியதுண்டா? நாம் எல்லோரும் ஒரு தவறு செய்கிறோம். காதலை பெறுவதற்காக நம்மையே இழக்கிறோம். யாரோ ஒருவரை பிடித்து வைத்திருக்க நம்மை தாழ்த்திக் கொள்கிறோம். ஆனால் உண்மையான சக்தி அதில் இல்லை. அது நம்மை கட்டுப்படுத்திக் கொள்ளும் திறனில் இருக்கிறது. இன்று நான் சொல்லப் போகும் விஷயம் சாதாரணமான காதல் குறிப்புகள் அல்ல. இது உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய உண்மைகள். நீ யாரிடமும் கெஞ்சாமல், உன் மதிப்பை இழக்காமல் எப்படி காதலில் வெற்றி பெறலாம் என்பதை பற்றி பேசப் போகிறோம். இந்த உரையின் ஒவ்வொரு வரியும் உன் மனதில் ஒரு கேள்வியை எழுப்பும். சில நேரங்களில் அது உன்னை சிந்திக்க வைக்கும். சில நேரங்களில் அது உன்னை அதிர்ச்சியடைய செய்யும். ஆனால் ஒரு விஷயம் உறுதி, இந்த வீடியோ முடியும் நேரத்தில் நீ காதலை வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பாய். அதனால் கவனமாக கேள், ஏனெனில் இந்த சில நிமிடங்கள் உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான மாற்றத்தை ஆரம்பிக்கலாம். தன்னம்பிக்கை இல்லாமல் காதல் நிலைக்காது என்பது மிகவும் ஆழமான உண்மை. ஒருவருக்கு தன்னம்பிக்கை இல்லை எனில் அவர் காதலில் எப்போதும் பயம் மற்றும் சந்தேகத்தில் வாழ்வார். நான் போதுமானவன் அல்லவா, அவர் என்னை விட்டு போய்விடுவாரோ என்ற எண்ணங்கள் தொடர்ந்து மனதை கெடுக்கும். இந்த பயம் அவரை இயல்பாக நடக்க விடாது. அவன் பேசும் வார்த்தைகள் கூட தயக்கத்துடன் இருக்கும், செயலில் உறுதி இருக்காது. இதனால் காதல் உறவு மெதுவாக சோர்ந்து போகும். தன்னம்பிக்கை என்பது வெளிப்புற அழகு அல்லது பணம் அல்ல, அது உள்ளிருந்து வரும் நம்பிக்கை. நீ உன்னை மதிக்கிறாயா, உன் திறமைகளை நம்புகிறாயா, உன் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறாயா என்பதுதான் முக்கியம். இவை இல்லாமல் ஒருவர் காதலில் இறங்கினால் அவர் மற்றவரை அதிகமாக பற்றிக் கொள்வார். அந்த பற்றுதல் பின்னர் கட்டுப்பாடாக மாறும். எங்கே போனாய், யாருடன் பேசினாய் போன்ற கேள்விகள் அதிகரிக்கும். இதனால் எதிர்பார்ப்பு அதிகரித்து உறவு சிக்கலாக மாறும். ஒரு தன்னம்பிக்கை உள்ள மனிதர் காதலில் இருந்தால் அவர் தனது மதிப்பை காப்பாற்றுவார். அவர் யாரிடமும் தாழ்ந்து நடக்க மாட்டார். அதே நேரத்தில் அகம்பாவத்துடனும் இருக்க மாட்டார். அவர் தெரிந்து கொண்டிருப்பார், என்னை இழந்தால் அது அவர்களுக்கு இழப்பு என்று. இந்த மனநிலை அவரை அமைதியாகவும் வலிமையாகவும் வைத்திருக்கும். அந்த அமைதியும் உறுதியும் தான் மற்றவரை இயல்பாக ஈர்க்கும். காதலில் வெற்றி பெறுவது மற்றவரை பிடிக்க வைப்பதில் அல்ல, உன்னை இழக்காமல் இருப்பதில்தான் உள்ளது. தன்னம்பிக்கை உள்ளவரின் காதல் எப்போதும் உறுதியானது. காரணம், அது பயத்தால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை, மதிப்பால் கட்டியமைக்கப்படுகிறது. எப்போதும் யாரிடமும் காதலுக்காக கெஞ்சாதே என்பது சுயமரியாதையின் மைய கருத்தாகும். காதல் என்பது இருவரின் மனமும் சமமாக இணையும் ஒரு உணர்வு. அது ஒருவரால் மட்டும் பிடித்து நிறுத்தப்பட முடியாது. ஒருவர் மற்றொருவரிடம் என்னை விட்டு போகாதே, தயவு செய்து என்னை நேசி என்று கெஞ்ச ஆரம்பித்தால் அந்த உறவு சமநிலையை இழக்க ஆரம்பிக்கும். அங்கு காதல் இல்லை, பயமும் பற்றுதலும் மட்டுமே இருக்கும். கெஞ்சுவது ஆரம்பத்தில் ஒரு பாசமாக தோன்றலாம், ஆனால் அது மெதுவாக உன் மதிப்பை குறைக்கும். மற்றவர் உன்னை ஒரு விருப்பமாக அல்ல, ஒரு பழக்கமாக பார்க்க தொடங்குவார். இவன் எதையும் தாங்குவான், இவள் எப்போதும் திரும்பி வருவாள் என்ற எண்ணம் உருவாகும். இந்த எண்ணம் வந்தவுடன் மரியாதை குறையும். மரியாதை இல்லாத இடத்தில் காதல் நீடிக்காது. உண்மையான காதல் என்றால் அது சுதந்திரமாக இருக்க வேண்டும். ஒருவர் உன்னை நேசித்தால் அவர் தன்னிச்சையாக உன்னுடன் இருப்பார். அதற்காக நீ உன்னை தாழ்த்திக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. யாராவது உன்னை விட்டு செல்ல நினைத்தால் அதை தடுக்க கெஞ்சுவது உன் வலிமையை காட்டாது, அது உன் பயத்தை மட்டுமே காட்டும். பயத்தில் இருந்து உருவாகும் உறவு எப்போதும் நிலையாக இருக்காது. உன் மதிப்பை புரிந்து கொள்ளாதவரிடம் நீ எவ்வளவு கெஞ்சினாலும் அவர் மாற்றமடைய மாட்டார். அதற்கு பதிலாக நீ உன் அமைதியையும் மரியாதையையும் காப்பாற்றிக் கொண்டு தூரம் வைக்க தெரிந்தால் அது உன்னை வலிமையானவராக மாற்றும். சில நேரங்களில் அமைதியாக விலகுவதுதான் மிகப்பெரிய பதில். அது மற்றவரை உன் மதிப்பை உணர வைக்கும், அல்லது உனக்கு தேவையில்லாதவரை நீங்க வைக்கும். உன் மதிப்பை முதலில் நீயே உணர்ந்து கொள் என்பது காதலில் வெற்றி பெறுவதற்கான அடிப்படை உண்மை. ஒருவர் தன்னை மதிக்காமல் இருந்தால் உலகில் யாரும் அவரை உண்மையாக மதிக்க மாட்டார்கள். நீ உன்னை எப்படி பார்க்கிறாயோ அதே பார்வையில்தான் மற்றவர்களும் உன்னை பார்க்க ஆரம்பிப்பார்கள். நான் சாதாரணமானவன்தான், எனக்கு யாரும் கிடைக்காது என்ற எண்ணங்களை மனதில் வைத்துக் கொண்டால் அது உன் நடத்தை, உன் பேச்சு, உன் முடிவுகள் அனைத்திலும் பிரதிபலிக்கும். உன் மதிப்பை உணர்வது என்பது அகம்பாவம் அல்ல, அது சுய அறிவு. உன் பலம் என்ன, உன் பலவீனம் என்ன என்பதை அறிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு ஒரு நிலை அமைத்துக் கொள்வது. இந்த தெளிவு இல்லாமல் ஒருவர் காதலில் நுழைந்தால் அவர் மற்றவரின் அங்கீகாரத்தையே தனது மதிப்பாக எண்ண ஆரம்பிப்பார். அவர் என்னை பாராட்டினால்தான் நான் நல்லவன், அவர் பேசவில்லை என்றால்
நான் பயனற்றவன் என்று மனம் தள்ளாடும். இது ஒரு மனிதரை முழுமையாக மற்றவரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு சென்றுவிடும். உன் மதிப்பை நீ உணர்ந்தால் யாராவது உன்னை அலட்சியம் செய்தாலும் அது உன்னை உடைக்காது. ஏனெனில் நீ உன் வலிமையை உன்னுள் இருந்து பெறுகிறாய். அந்த நிலைமையில் நீ காதலித்தால் அது ஒரு தேவையால் அல்ல, ஒரு தேர்வாக இருக்கும். நீ யாரையும் பிடித்து வைத்திருக்க முயல மாட்டாய். அவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்க விரும்பினால் இருக்கலாம், இல்லையெனில் நீ உன் பாதையில் தொடர்வாய். இதுதான் உண்மையான ஈர்ப்பு. தன்னை மதிக்கும் ஒருவரை உலகம் இயல்பாக மதிக்கும். உன் மதிப்பை உணர்ந்தவுடன் நீ கேட்க வேண்டியதில்லை, நீ யாரோவாக மாறிவிடுகிறாய். அதிக அக்கறை காட்டுவது சில நேரங்களில் எதிர்மறை விளைவுகளை தரும் என்பது காதலில் மிகவும் நுணுக்கமான உண்மை. ஆரம்பத்தில் அதிக கவனம், அதிக மெசேஜ்கள், அடிக்கடி பேச வேண்டும் என்ற விருப்பம், இவை பாசமாக தோன்றலாம். ஆனால் அளவுக்கு மீறினால் அது மெதுவாக அழுத்தமாக மாறும். ஒருவருக்கு இடைவெளி தேவையாக இருக்கும். அந்த இடத்தை நாம் நிரப்ப முயன்றால் அவர் சுதந்திரம் குறைகிறது என்று உணரத் தொடங்குவார். அதிக அக்கறை காட்டும் போது நம்மால் தெரியாமல் மற்றவரின் வாழ்க்கையில் முழுவதும் நுழைய முயற்சிக்கிறோம். என்ன செய்கிறாய், எங்கே இருக்கிறாய், என்னுடன் பேசாமல் ஏன் இருந்தாய் போன்ற கேள்விகள் அதிகரிக்கும். இது அன்பு போல தோன்றினாலும் எதிர்பார்ப்பின் பாரத்தை உருவாக்குகிறது. அந்த பாரம் அதிகரிக்கும் போது மற்றவர் அதை தாங்க முடியாமல் தூரம் செல்ல ஆரம்பிப்பார். மேலும் அதிக அக்கறை காட்டும் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை புறக்கணிக்க ஆரம்பிப்பார். அவரின் கவனம் முழுவதும் அந்த ஒருவரில் மட்டுமே இருக்கும். இது அவரின் தனித்துவத்தையும் கவர்ச்சியையும் குறைக்கும். ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் பிஸியாக தன்னம்பிக்கையுடன் இருக்கும்போதுதான் அவரிடம் ஒரு இயல்பான ஈர்ப்பு இருக்கும். ஆனால் எல்லா நேரமும் கிடைக்கக்கூடியவராக இருந்தால் அவரின் மதிப்பு மெதுவாக குறையும். அளவான அக்கறைதான் உறவை நீடிக்க செய்கிறது. தேவையான போது கவனம், தேவையான போது இடைவெளி. இந்த சமநிலையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் உன்னிடம் சுவாசிக்க இடம் கிடைக்கவில்லை என்ற உணர்வு வந்துவிட்டால் அவர் அன்பை உணரமாட்டார், அவர் கட்டுப்பாட்டை மட்டுமே உணர்வார். அதனால் அன்பை வெளிப்படுத்தும் போது அளவை புரிந்து கொள்ளும் புத்திசாலித்தனம் மிகவும் அவசியம். உன் வாழ்க்கை நோக்கம் காதலை விட பெரியதாக இருக்க வேண்டும் என்பது ஒருவரின் மனவளர்ச்சிக்கும் உறவின் நிலைத்தன்மைக்கும் மிகவும் முக்கியமான கருத்து. ஒருவர் தனது முழு வாழ்க்கையையும் காதலின் மீது மட்டுமே கட்டி அமைத்துவிட்டால் அந்த உறவில் ஏற்படும் சிறிய மாற்றங்களே அவரை முழுவதும் சிதைக்கக்கூடும். காதல் வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே, அது முழு வாழ்க்கை அல்ல. உன் கனவுகள், உன் இலக்குகள், உன் முன்னேற்றம், இவை அனைத்தும் காதலை விட பெரிய இடத்தை பிடிக்க வேண்டும். ஒருவர் தனது வாழ்க்கையில் தெளிவான நோக்கத்துடன் இருந்தால் அவர் யாரிடமும் முழுமையாக சார்ந்திருக்க மாட்டார். அவர் காதலிக்கிறார், ஆனால் அதில் மூழ்கி தன்னை இழக்க மாட்டார். இந்த மனநிலை அவரை மிகவும் கவர்ச்சியாக மாற்றுகிறது. ஏனெனில் அவர் ஒருவரை தேவைப்படுவதால் அல்ல, தேர்வு செய்ததால் காதலிக்கிறார். ஆனால் நோக்கம் இல்லாத ஒருவர் காதலை மட்டுமே தன் வாழ்வின் மையமாக மாற்றினால் அவர் எப்போதும் அச்சத்திலும் எதிர்பார்ப்பிலும் இருப்பார். மேலும் வாழ்க்கை நோக்கம் உள்ளவர்களுக்கு ஒரு திசை இருக்கும். அவர்கள் தினமும் வளர முயற்சிப்பார்கள், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள், தங்கள் திறமைகளை மேம்படுத்துவார்கள். இந்த வளர்ச்சி அவர்களின் தனித்துவத்தையும் மதிப்பையும் உயர்த்தும். அந்த உயர்வு அவர்களின் உறவிலும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் வாழ்க்கை நோக்கம் இல்லாமல் காதலில் மட்டும் கவனம் செலுத்தும் போது ஒருவர் சோர்வாகவும் திசையற்றவராகவும் மாறிவிடுவார். காதல் உன்னை நிறைவு செய்யும் ஒரு அம்சமாக இருக்கலாம், ஆனால் அது உன் அடையாளமாக இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையின் அடித்தளம் நீயாக இருக்க வேண்டும். காதல் அதற்கு மேலே கட்டப்படும் ஒரு அழகான பகுதி மட்டுமே. மரியாதை இல்லாத இடத்தில் காதல் இல்லை என்பது உறவின் உண்மையான அடித்தளம் என்ன என்பதை வெளிப்படுத்தும் கருத்து. பலர் காதலை உணர்ச்சி, ஈர்ப்பு, பாசம் போன்றவற்றோடு மட்டும் இணைத்து பார்க்கிறார்கள். ஆனால் மரியாதை இல்லாமல் இவை அனைத்தும் நீண்ட காலம் நிலைக்காது. ஒருவர் மற்றொருவரின் உணர்ச்சிகளை மதிக்கவில்லை என்றால், அவரின் கருத்துக்களை கேட்காமல் விட்டால், அல்லது அவரை குறைத்து பேச ஆரம்பித்தால், அந்த உறவு மெதுவாக தனது அர்த்தத்தை இழக்க ஆரம்பிக்கும். மரியாதை என்பது பெரிய விஷயங்களில் மட்டும் காட்டப்பட வேண்டியதல்ல, அது சிறிய செயல்களில் வெளிப்படும். ஒருவர் பேசும்போது கவனமாக கேட்பது, அவர்களின் முடிவுகளை ஏற்றுக்கொள்வது, அவர்களின் எல்லைகளை புரிந்து கொள்வது, இவை அனைத்தும் மரியாதையின் வெளிப்பாடுகள். இவை இல்லாமல் ஒருவர் காதல் சொன்னாலும் அது வெறும் வார்த்தையாகவே இருக்கும். உண்மையான காதல் என்றால் அது மற்றவரின் தனித்துவத்தை ஏற்றுக்கொள்வது. மரியாதை இல்லாத உறவில் ஒருவர் எப்போதும் தன்னை நிரூபிக்க முயல வேண்டிய நிலை வரும். நான் சரியா, என் உணர்ச்சி முக்கியமா என்ற கேள்விகள் மனதில் எழும். இது ஒரு மனிதரை மனதளவில் சோர்வடைய செய்யும். அவர் தன்னம்பிக்கையை இழக்க ஆரம்பிப்பார். இதனால் காதல் ஒரு பாதுகாப்பான இடமாக இல்லாமல் ஒரு அழுத்தமான இடமாக மாறிவிடும்.
ஒருவர் உண்மையாக உன்னை நேசித்தால் அவர் உன்னை மதிப்பார். உன் எல்லைகளை கடக்க மாட்டார். உன் உணர்ச்சிகளை புறக்கணிக்க மாட்டார். இந்த மரியாதைதான் உறவுக்கு ஒரு வலிமையான அடித்தளமாக இருக்கும். அந்த அடித்தளம் இல்லாமல் காதல் கட்டி எழுப்பப்பட்டால் அது எந்த நேரத்திலும் சரிந்து போகும். யாரையும் கட்டாயப்படுத்தி காதல் பெற முடியாது என்பது மனித உணர்வுகளின் இயல்பை புரிய வைக்கும் மிக முக்கியமான உண்மை. காதல் என்பது ஒருவரின் மனதில் தன்னிச்சையாக உருவாகும் ஒரு உணர்வு. அதை கட்டாயப்படுத்தி உருவாக்க முடியாது. ஒருவர் உன்னை விரும்பவில்லை என்றால் அவரை எவ்வளவு முயன்றாலும் எவ்வளவு நேரம் செலவிட்டாலும் உண்மையான காதலை அவரிடமிருந்து பெற முடியாது. அந்த முயற்சி சில நேரங்களில் அவருக்கு தொந்தரவு போல கூட தோன்றலாம். கட்டாயப்படுத்தும் முயற்சிகள் பல வடிவங்களில் இருக்கும். தொடர்ந்து மெசேஜ் அனுப்புவது, அழைப்பது, அவரின் கவனத்தை பெற எந்த வழியும் பயன்படுத்துவது அல்ல. இவை ஆரம்பத்தில் அக்கறை போல தோன்றலாம். ஆனால் அந்த அக்கறை எதிர்பார்ப்பாக மாறும்போது அது ஒரு அழுத்தமாக மாறும். ஒருவர் தன்னுடைய சுதந்திரத்தை இழக்கிறேன் என்று உணர்ந்தால் அவர் தூரம் செல்லத் தொடங்குவார். இதனால் நீ எதிர்பார்த்த காதல் கிடைக்காமல் இன்னும் அதிக தூரம் உருவாகும். மேலும் ஒருவர் காதலை கட்டாயப்படுத்த முயன்றால் அது அவரின் சுயமரியாதையை பாதிக்கும். என்னை ஏன் யாரும் விரும்பவில்லை என்ற எண்ணம் மனதில் உருவாகும். இது தன்னம்பிக்கையை குறைத்து மன அழுத்தத்தை அதிகரிக்கும். உண்மையில் பிரச்சனை உன்னிடம் இல்லாமல் அந்த உணர்வு அவரிடம் இல்லாததுதான் காரணமாக இருக்கும். அதை ஏற்றுக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம். உண்மையான காதல் என்பது இருவரும் விருப்பத்துடன் ஒன்றாக இருக்க விரும்பும் நிலை. அது எளிதாக, இயல்பாக நடக்கும். யாரையும் திணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருவர் உன்னுடன் இருக்க விரும்பவில்லை என்றால் அவரை விடுவதற்கான வலிமைதான் உன் உண்மையான சக்தி. அந்த விலகல்தான் உனக்கு சரியான மனிதரை வாழ்க்கையில் கொண்டு வரும் வழியை திறக்கும். அமைதியான தூரம் சில சமயம் உறவை வலுப்படுத்தும் என்பது காதலில் புரிந்து கொள்ள வேண்டிய நுண்ணிய மனவியல் உண்மை. ஒருவர் எப்போதும் அருகில் இருந்து தொடர்ந்து கவனம் கொடுத்து எந்த இடைவெளியும் விடாமல் இருந்தால் அந்த உறவு ஒரு கட்டத்தில் சலிப்பையும் அழுத்தத்தையும் உருவாக்கலாம். மனித மனதுக்கு இயல்பாகவே சற்று இடைவெளி தேவைப்படுகிறது. அந்த இடைவெளிதான் ஒருவரின் மதிப்பை மற்றொருவருக்கு உணர வைக்கும். அமைதியான தூரம் என்பது கோபத்தில் விலகுவது அல்ல, அல்லது தொடர்பை முற்றிலும் துண்டிப்பதும் அல்ல. அது ஒரு கட்டுப்பாட்டான இடைவெளி. சில நேரங்களில் பேசாமல் இருப்பது, தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது, மற்றவருக்கு அவர்களுடைய தனிப்பட்ட இடத்தை கொடுப்பது அல்ல. இவை உறவுக்கு ஒரு சமநிலையை உருவாக்கும். இந்த இடைவெளி இல்லாமல் இருந்தால் ஒருவர் மற்றவரின் வாழ்க்கையில் முழுவதும் கலந்து தனித்தன்மையை இழக்க ஆரம்பிப்பார். மேலும் தூரம் ஒருவர் உள்ள உணர்ச்சிகளை தெளிவாக பார்க்க உதவுகிறது. எப்போதும் அருகில் இருந்தால் நாம் மற்றவரை பழக்கமாகவே பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் சற்று விலகிய போது அவர்களின் முக்கியத்துவம் என்ன என்பதை உணர முடியும். இந்த உணர்வு உறவை மேலும் வலுப்படுத்தும். அதே நேரத்தில் அந்த தூரம் இருந்தும் ஒருவர் உன்னை நினைத்து உன்னிடம் திரும்பி வருகிறாரா என்பதை புரிந்து கொள்ளவும் இது உதவும். அமைதியான தூரம் என்பது உறவை சோதிக்கும் ஒரு வழி அல்ல. அது உறவை சீராக வைத்திருக்க உதவும் ஒரு நுட்பமான கருவி. சரியான அளவில் பயன்படுத்தினால் அது மரியாதையையும் ஈர்ப்பையும் அதிகரிக்கும். ஆனால் அந்த தூரம் புரிதலுடன் இருக்க வேண்டும். இல்லையெனில் அது தவறான புரிதல்களுக்கும் பிரிவுக்கும் வழிவகுக்கும். உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் என்பது காதலில் நிலைத்தன்மையை காக்கும் முக்கியமான திறன். ஒருவர் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தால் அவர் எளிதில் கோபம், பொறாமை, பயம் போன்றவற்றின் அடிமையாகி விடுவார். இந்த உணர்ச்சிகள் உடனடியாக வெளிப்பட்டால் அது உறவிற்கு தேவையில்லாத சிக்கல்களை உருவாக்கும். ஒரு சிறிய விஷயத்திற்கே அதிகமாக எதிர்வினை அளிப்பது தேவையில்லாத வாக்குவாதங்களை உருவாக்கும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது என்பது அவற்றை ஒடுக்குவது அல்ல, அவற்றை புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் வெளிப்படுத்துவது. உதாரணமாக, கோபம் வந்தவுடன் உடனே பதிலடி கொடுப்பதற்கு பதிலாக சற்று அமைதியாக யோசித்து பேசுவது உறவை காப்பாற்றும். அதேபோல் பொறாமை ஏற்பட்டால் அதை குற்றச்சாட்டாக மாற்றாமல் உன் உணர்ச்சியை தெளிவாக பகிர்ந்து கொள்வது முக்கியம். இந்த கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் உறவு ஒரு உணர்ச்சி போர்க்களமாக மாறிவிடும். மேலும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரிந்தவர் எப்போதும் நிலையானவராக இருப்பார். அவரின் பேச்சு, நடத்தை அனைத்திலும் ஒரு சமநிலை இருக்கும். இது மற்றவருக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை தரும். ஆனால் எப்போதும் மனநிலை மாறிக்கொண்டே இருக்கும் ஒருவருடன் இருக்கும்போது மற்றவர் குழப்பத்திலும் அச்சத்திலும் இருப்பார். அது உறவின் வலிமையை குறைக்கும். காதலில் உணர்ச்சி முக்கியமானது, ஆனால் அது அறிவால் வழிநடத்தப்பட வேண்டும். உணர்ச்சியை முழுவதும் கட்டுப்படுத்தாமல் விட்டால் அது நம்மையே கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். அதனால் எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக யோசித்து செயல்பட கற்றுக்கொள்வது தான் உறவை நீண்ட காலம் நிலைநிறுத்தும் உண்மையான வலிமை. உண்மையான காதல் உன்னை வளரச் செய்யும் என்பது ஒரு உறவின் தரத்தை அளவிடும் மிக முக்கியமான அடையாளம். ஒருவர் உண்மையாக உன்னை நேசித்தால்
அவர் உன்னை கட்டுப்படுத்த மாட்டார். அதற்கு பதிலாக நீ ஒரு சிறந்த மனிதராக மாறுவதற்கு உதவுவார். உன் கனவுகளை தடுக்காமல் அதை அடைய உன்னை ஊக்குவிப்பார். இந்த வகையான காதல் உன் வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு நல்ல உறவில் இருவரும் ஒருவரை ஒருவர் வளரச் செய்கிறார்கள். அவர்கள் ஒருவரின் பலங்களை மேம்படுத்த உதவுவார்கள், பலவீனங்களை புரிந்து கொண்டு அதை சமாளிக்க ஆதரவு தருவார்கள். இப்படியான உறவில் போட்டி இல்லை, புரிதலும் ஆதரவும் மட்டுமே இருக்கும். இந்த சூழல் ஒருவருக்கு மன அமைதியையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கிறது. இதற்கு மாறாக ஒரு உறவு உன்னை அடக்க ஆரம்பித்தால், உன் முன்னேற்றத்தை தடுக்க ஆரம்பித்தால், அல்லது உன் தனித்துவத்தை குறைக்க ஆரம்பித்தால், அது உண்மையான காதல் அல்ல. அது ஒரு கட்டுப்பாடு அல்லது சார்பு மட்டுமே. ஒருவர் உன்னுடன் இருக்க வேண்டுமென்றால் நீ யார் என்பதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்க வைக்கிறாரனால் அது உன் வளர்ச்சிக்கு எதிரானது. உண்மையான காதல் உன் வாழ்க்கையில் ஒளி சேர்க்க வேண்டும், இருள் அல்ல. அது உன்னை நம்பிக்கையுடன் முன்னேற வைக்கும் ஒரு சக்தியாக இருக்க வேண்டும். அந்த உறவு உன்னை மனதளவிலும் வாழ்க்கை அளவிலும் உயர்த்தவில்லை என்றால் அது காதல் என்ற பெயரில் இருக்கும் ஒரு தடை மட்டுமே. உன்னை இழந்தால்தான் சிலர் உன் மதிப்பை புரிந்து கொள்வார்கள் என்பது மனித மனதின் ஒரு இயல்பான செயல்முறை. நாம் எப்போதும் கிடைக்கக்கூடியவராக, எப்போதும் புரிந்து கொள்பவராக, எப்போதும் மன்னிப்பவராக இருந்தால் சிலர் அதை ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்வார்கள். அவர்கள் நம்முடைய இருப்பை மதிக்காமல் அது எப்போதும் இருக்கும் என்று நினைக்க ஆரம்பிப்பார்கள். இந்த பழக்கத்தால் நம்முடைய முக்கியத்துவம் மெதுவாக அவர்களின் கண்களில் குறைந்துவிடும். ஒருவர் எப்போதும் அருகில் இருந்தால் அவரின் அருமை பெரும்பாலும் கவனிக்கப்படாது. ஆனால் அந்த ஒருவரின் இல்லாமை ஏற்பட்டால்தான் அவரின் மதிப்பு உணரப்படுகிறது. இது காதலில் மட்டுமல்ல, வாழ்க்கையின் பல உறவுகளிலும் நடக்கும் உண்மை. நீ எப்போதும் உன்னை தாழ்த்திக் கொண்டு அவர்களுக்காக உன் எல்லைகளை மீறி வாழ்ந்தால் அவர்கள் அதை ஒரு உரிமையாக எடுத்துக்கொள்வார்கள். அந்த உரிமை தான் மரியாதையை மெதுவாக அழிக்கும். சில நேரங்களில் நீ விலகுவதுதான் உன் மதிப்பை வெளிப்படுத்தும் ஒரே வழியாக இருக்கும். அது பழிவாங்கும் செயல் அல்ல, அது உன் சுயமரியாதையை காப்பாற்றும் ஒரு முடிவு. நீ இல்லாத போது அவர்கள் உன்னை தேடுகிறார்களா, உன் அருமையை உணர்கிறார்களா என்பதை புரிந்து கொள்ள இது ஒரு வாய்ப்பு. இந்த உண்மை சில நேரங்களில் கடினமாக இருக்கலாம், ஆனால் அது உன்னை உண்மையான உறவுகளுக்கு அருகில் கொண்டு செல்லும். எப்போதும் நினைவில் கொள், உன்னை மதிக்காத இடத்தில் நீ இருப்பது உன் மதிப்பை குறைக்கும். ஆனால் உன்னை மதிக்காத இடத்தை விட்டு நீ விலகும் போது அது உன் மதிப்பை உயர்த்தும். சிலர் உன்னை இழந்த பிறகே உன் அருமையை புரிந்து கொள்வார்கள். அதுவரை நீ உன்னை இழக்காமல் இருப்பதுதான் முக்கியம். ஒருவரை பிடித்ததால் அவர்களுக்கு முழு அதிகாரம் கொடுக்காதே என்பது காதலில் சமநிலையை காக்கும் மிக முக்கியமான உண்மை. ஒருவர் மீது நமக்கு அதிக பாசம் ஏற்பட்டால் அவர்களின் சொற்கள், செய்கைகள், முடிவுகள் அனைத்தையும் நாமே முக்கியமாக எடுத்துக்கொள்வோம். ஆனால் அந்த பாசம் காரணமாக நம் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டையே அவர்களிடம் ஒப்படைத்து விட்டால் அது ஒரு உறவாக இல்லாமல் ஒரு சார்பாக மாறிவிடும். முழு அதிகாரம் கொடுப்பதென்றால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் நாம் மகிழ்ச்சி, அவர்கள் கவனிக்கவில்லை என்றால் நாம் சோர்வு, அவர்கள் சொல்வதற்கேற்ப நம்முடைய முடிவுகளை மாற்றிக்கொள்வது இவை அந்த அதிகாரத்தின் அறிகுறிகள். இதனால் நம் தனித்துவம் மெதுவாக மறைந்து போகும். நாம் யார், நமக்கு என்ன வேண்டும் என்ற தெளிவு கூட இழந்துவிடும். ஒரு ஆரோக்கியமான உறவில் இருவருக்கும் சமமான இடம் இருக்க வேண்டும். ஒருவர் மற்றவரை மதிக்க வேண்டும், ஆனால் அதே நேரத்தில் தன்னையும் மதிக்க வேண்டும். நீ உன் வாழ்க்கையின் முடிவுகளை எடுக்க தெரிந்திருக்க வேண்டும். யாராவது உன் வாழ்க்கையில் முக்கியமானவராக இருக்கலாம், ஆனால் அவர்கள் உன் வாழ்க்கையை முழுவதும் கட்டுப்படுத்தும் அளவுக்கு அதிகாரம் பெற்றிருக்க கூடாது. மேலும் முழு அதிகாரம் கொடுத்துவிட்டால் அது சில நேரங்களில் தவறாக பயன்படுத்தப்படும் வாய்ப்பும் அதிகம். ஒருவர் தன்னிடம் முழு கட்டுப்பாடு இருக்கிறது என்று உணர்ந்தால் அவர் உன் உணர்ச்சிகளை லேசாக எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கலாம். இது உறவின் சமநிலையை முற்றிலும் குலைக்கும். காதல் என்பது இருவரும் ஒன்றாக நடப்பது, ஒருவர் மற்றவரின் மேல் நிற்பது அல்ல. ஆனால் யாரையும் அதிகமாக நேசிப்பதில் தவறு இல்லை. ஆனால் அந்த நேசம் உன் சுயமரியாதையை இழக்கும் அளவுக்கு செல்லக்கூடாது என்பதை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். சொல்வதை விட செயல் முக்கியம் என்பது காதலில் நம்பிக்கையை உருவாக்கும் அடிப்படை உண்மை. வார்த்தைகள் எளிதாக சொல்லப்படலாம். நான் உன்னை நேசிக்கிறேன், நீதான் எனக்கு முக்கியம் போன்ற சொல்லுகள் அழகாக கேட்கலாம். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் செயல் இல்லையெனில் அவை மெதுவாக அர்த்தம் இழந்துவிடும். ஒருவரின் உண்மையான உணர்ச்சி அவர் என்ன சொல்கிறார் என்பதில் அல்ல, அவர் என்ன செய்கிறார் என்பதில் தான் தெரியும். ஒருவர் உண்மையாக உன்னை நேசித்தால் அவர் அதை நிரூபிக்க முயற்சிப்பார். உனக்கு தேவையான நேரத்தில் உன்னுடன் இருப்பார், உன் பிரச்சனைகளை கவனமாக கேட்பார், உன் மகிழ்ச்சிக்காக சிறிய முயற்சிகளையும் செய்வார்.
இந்த சிறிய செயல்களே உறவை வலுப்படுத்தும். ஆனால் ஒருவர் பெரிய பெரிய வார்த்தைகள் பேசிக்கொண்டு செயல்களில் அதற்கு எதிராக நடந்தால் அது நம்பிக்கையை உடைக்கும். மேலும் செயலில்லாத வார்த்தைகள் எதிர்பார்ப்பை மட்டுமே அதிகரிக்கும். ஒருவர் சொன்னதை நம்பி காத்திருக்கும் போது அது நடக்கவில்லை என்றால் மனதில் ஏமாற்றம் உருவாகும். இந்த ஏமாற்றம் மெதுவாக உறவை பாதிக்கும். அதனால் வார்த்தைகளை விட செயல்களை கவனிப்பது முக்கியம். ஒருவர் என்ன வாக்குறுதி கொடுக்கிறார்கள் என்பதை விட அதை எப்படி நிறைவேற்றுகிறார்கள் என்பதே முக்கியமானது. காதலில் உண்மையான மதிப்பு கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது. ஒரு நாள் அதிக அக்கறை காட்டி மறுநாள் முழுவதும் மாறிவிடுவது உண்மையான காதல் அல்ல. தொடர்ந்து ஒரே நிலையான அக்கறை, பொறுப்பு மற்றும் கவனம் இவைதான் உறவை பாதுகாக்கும். வார்த்தைகள் ஒரு உணர்ச்சியை உருவாக்கலாம், ஆனால் செயல்கள் தான் அந்த உணர்ச்சியை நம்பிக்கையாக மாற்றும். பொறுமை காதலில் மிக பெரிய ஆயுதம் என்பது உறவை நீண்ட காலம் நிலைநிறுத்தும் அடிப்படை உண்மை. காதல் என்பது ஒரு நாள் அல்லது ஒரு வாரத்தில் முழுமையாக உருவாகும் ஒன்றல்ல, அது நேரம் எடுத்துக்கொள்ளும் ஒரு செயல்முறை. இரு மனிதர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள, அவர்களின் உணர்ச்சிகள், பழக்கங்கள், எண்ணங்கள் இவற்றை அறிந்து கொள்ள நேரம் தேவைப்படுகிறது. இந்த நேரத்தை பொறுமையுடன் கடக்க தெரிந்தவர்களுக்கே உறவில் நிலைத்தன்மை கிடைக்கும். பல நேரங்களில் சிறிய தவறுகள், புரிதல் குறைகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் உறவில் தோன்றும். அந்த நேரத்தில் உடனே கோபம் கொண்டு முடிவெடுப்பது அல்லது உறவை கைவிடுவது எளிது. ஆனால் பொறுமை கொண்ட ஒருவர் அந்த சூழ்நிலையை அமைதியாக அணுகுவார். அவர் உடனடி உணர்ச்சியில் செயல்படாமல் சற்று காத்திருந்து விஷயத்தை புரிந்து கொண்டு சரியான முடிவை எடுப்பார். இந்த அணுகுமுறைதான் உறவை உடையாமல் காப்பாற்றும். மேலும் ஒருவரின் மாற்றத்தையும் வளர்ச்சியையும் எதிர்பார்க்கும் போது பொறுமை அவசியம். யாரும் ஒரே நாளில் மாற முடியாது. ஒருவர் உண்மையாக முயற்சி செய்கிறாரானால் அவருக்கு அந்த மாற்றத்திற்கான நேரத்தை கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் பொறுமை என்பது எல்லாவற்றையும் சகிப்பது அல்ல, அது சரியான விஷயங்களுக்கு காத்திருப்பது, தவறுகளை ஏற்றுக்கொள்வது மற்றும் அவற்றை திருத்துவதற்கான இடத்தை கொடுப்பது. காதலில் பொறுமை உள்ளவர்களுக்கு ஒரு ஆழமான புரிதல் உருவாகும். அந்த புரிதல்தான் உறவை வலுப்படுத்தும். உடனடி உணர்ச்சிகளால் அல்ல, நிலையான எண்ணங்களால் நடத்தப்படும் உறவுகள் தான் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். பொறுமை இல்லாத இடத்தில் காதல் விரைவாக சிதறும். ஆனால் பொறுமை உள்ள இடத்தில் காதல் மெதுவாக வலுவாகும். நீ உன்னை நேசிக்கவில்லை என்றால் யாரும் நீண்ட காலம் நேசிக்க மாட்டார்கள் என்பது காதலின் மிக அடிப்படை உண்மை. ஒருவர் தன்னை மதிக்காமல், தன்னிடம் அன்பு காட்டாமல் இருந்தால் அவர் மற்றவரிடம் அன்பு எதிர்பார்ப்பது ஒரு முரண்பாடாக மாறிவிடும். தன்னம்பிக்கை, சுயமரியாதை மற்றும் உள்ளார்ந்த அமைதியல் இவை தன்னை நேசிப்பதிலிருந்து தான் உருவாகின்றன. இவை இல்லாமல் ஒருவர் காதலில் இறங்கினால் அவர் எப்போதும் மற்றவரின் அங்கீகாரத்தையே தேடி அலைவார். தன்னை நேசிப்பது என்பது சுயநலம் அல்ல, அது சுய பாதுகாப்பு. உன் தேவைகளை புரிந்து கொள்வது, உன் உணர்ச்சிகளை மதிப்பது, உன் எல்லைகளை காப்பது, இவை அனைத்தும் அதில் அடங்கும். ஒருவர் தன்னை மதிக்கவில்லை என்றால் அவர் யாரிடமும் இது எனக்கு பொருந்தாது என்று சொல்ல முடியாது. இதனால் அவர் தவறான நடத்தைகளையும் மரியாதையற்ற செயல்களையும் கூட ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார். இது உறவை பாதிக்கும் மட்டுமல்ல, அவரின் மனநிலையையும் குலைக்கும். மேலும் தன்னை நேசிக்கும் ஒருவர் தனியாக இருக்க பயப்பட மாட்டார். அவர் யாரோ ஒருவரை தேவைப்படுவதால் காதலிக்க மாட்டார், அவர் விரும்புவதால் காதலிப்பார். இந்த வித்தியாசம் மிகவும் முக்கியமானது. தேவையால் உருவாகும் உறவுகள் பல நேரங்களில் பயத்திலும் சார்பிலும் கட்டியமைக்கப்படுகின்றன. ஆனால் தேர்வால் உருவாகும் உறவுகள் சுதந்திரத்திலும் மரியாதையிலும் வளர்கின்றன. தன்னை நேசிக்கும் ஒருவரிடம் ஒரு தனித்துவமான ஈர்ப்பு இருக்கும். அவர் அமைதியாகவும் உறுதியாகவும் இருப்பார். இந்த நிலை மற்றவர்களை இயல்பாக அவரிடம் ஈர்க்கும். தன்னை இழக்காமல் காதலிக்க கற்றுக்கொள்வதே உண்மையான வலிமை. நீ உன்னை மதிக்க ஆரம்பித்தவுடன் உன் வாழ்க்கையில் வரும் உறவுகளும் அந்த மதிப்பை பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். இந்த முழு உரையின் சாரம் என்னவென்றால், காதல் என்பது கெஞ்சி கேட்க வேண்டிய ஒன்றல்ல, அது தன்னம்பிக்கை, சுயமரியாதை மற்றும் வாழ்க்கை நோக்கத்தால் இயல்பாக உருவாகும் ஒரு உணர்வு. உன்னை நீ மதிக்காமல் இருந்தால் யாரிடமும் நீண்ட காலம் உண்மையான காதலை பெற முடியாது. அளவான அக்கறை, கட்டுப்படுத்தப்பட்ட உணர்ச்சிகள் மற்றும் ஒருவருக்கொருவர் மரியாதை இவை அனைத்தும் சேர்ந்தால்தான் ஒரு உறவு வலிமையாகும். யாரையும் கட்டாயப்படுத்தாமல் தேவையான இடைவெளியை கொடுத்து உன் வாழ்க்கையை முன்னேற்றிக் கொண்டே காதலை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான காதல் உன்னை இழக்கச் செய்யாது, அது உன்னை உயர்த்தும். உன் வாழ்க்கையின் மையமாக நீயே இருக்க வேண்டும். காதல் அதில் ஒரு அழகான பகுதி மட்டுமே. நீ வலிமையானவராக, தெளிவானவராக, உன் மதிப்பை அறிந்தவராக மாறும்போது சரியான மனிதர்கள் இயல்பாக உன் வாழ்க்கையில் வருவார்கள். உன் வாழ்க்கை பயணத்தில் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும்
உன்னை இன்னும் சிறந்த மனிதராக மாற்றட்டும். உன் கனவுகள் அனைத்தும் நனவாகட்டும். நல்ல அதிர்ஷ்டம் உன்னுடன் என்றும் இருக்கட்டும். நன்றி.